ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஏரியா ஸ்பெஷல் உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். 15 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த சாதத்துக்கு 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் தோல் உளுந்து எடுக்கணும். தோல் இல்லாத உளுந்து எடுக்கக்கூடாது. உளுந்தை லேசாக வறுத்துக்கலாம். 2 ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை டம்ளர் நம்ம எடுத்தோமோ அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி ஊற்றணும். மொத்தமாக 2 கப் எடுத்திருக்கேன் நான், அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல். ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டி உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி. இந்த உளுந்தம்பருப்பு சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த உளுந்தம்பருப்பு சாதத்து கூட புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிக்குழம்பு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி தேங்காய் சட்னி புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.